ஓகே கைஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி நண்டு சூப் வைக்கிறோம். நண்டு சூப் வைக்கிறதுக்கு இது கால்லாம் இந்த பிள்ளைங்க சாப்பிட்றதுக்க வேண்டி நான் அப்படி போட்டுட்டேன். இந்த நண்டெல்லாம் இப்படி நல்லா பாருங்கள், இப்படி நச்சு உடச்சி தான் போட்டிருக்கேன். ஓகேயா, நண்டெல்லாம் உடச்சி தான் போட்டிருக்கேன். நான் பார்த்தீங்களா, சதெல்லாம் அப்படி வெளியிலே வருது பாருங்கள். எல்லாத்தையும் நச்சு போட்டாச்சுது. இந்த காலை மட்டும் அப்படி போட்டிருக்கேன், ஏன்னா பிள்ளைங்க உடச்சி சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக வேண்டி இதுக்காக வேண்டி போட்டிருக்கேன். இந்த நண்டு சூப்பு கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் குடிக்கிற மாதிரி நண்டு சூப்பு வைக்கிறேன். சரியா, அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நண்டு, சின்ன வெங்காயம், கேரட் பீன்ஸு, 1 கப்பு தேங்காய் பால். ஓகே, பார்த்துடலாம். அடுப்பில் சட்டி வச்சாச்சு. இதுக்கு இந்த நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் பார்த்துக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா சளிக்காக வேண்டி நம்ம நண்டு சூப்பு வைக்கிறோம். அதனால் நல்லெண்ணெய் ஆல்ரெடி ஊற்றியாச்சுது. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுது. இதுக்கெல்லாம் முக்கியம் மிளகு, சீரகம், பூண்டு நல்லா இப்படி 1-2 தான் தட்டி வைக்கணும். நான் மிக்சியில் திரித்து வச்சுருக்கிறேன். சிலவங்க இடி உரல் இருந்தாலே அந்த உரல்லையே போட்டுருவாங்க. இஞ்சி பூண்டு போட்டாச்சு. தாளிக்கலாம், லைட்டாக இது பண்ணிக்கலாம். ஓகே, லைட்டாக இதுனாலே போதுங்க. ஏன்னா நண்டு வேகிற அளவுக்கு இதெல்லாம் நல்லா வெந்துடும் பார்த்துக்கோங்க. தேங்காய் பால்னால் கெட்டி தேங்காய் பால் இல்லைங்க, தண்ணி தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுருக்குறோம். ஓகே, இதில் அப்படி நம்ம நண்டை போட்டுடலாம். பாருங்கள், நண்டை அப்படியே தட்டி வச்சுருக்குது. சொதன்னே இருக்குது பாருங்கள், சரிதா? இந்த நண்டு இப்படி தான் இருக்கும். இது காயல்பட்டினத்தில் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. காயல்பட்டினம் பீச்சில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இவ்வளோ நண்டுமே 100 ரூபா தான். ஓகே, இதில் இனிமேல் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸு சும்மா பிள்ளைங்க கண் துடைப்புக்காக வேண்டி. நான் ஆல்ரெடி எல்லா சூப்புக்குமே நான் கேரட் பீன்ஸ் போடுவேன். ஆட்டுக்கால் சூப் வச்சுருந்தா கூட அதிலே நான் கேரட் பீன்ஸ் போட தான் செய்வேன். நான் ஒத்த கைனாலேயே கேமரா எடுக்கிறதுனால மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒத்த கைனாலேயே கேமரா எடுக்கிறதுனால எனக்கு எல்லாத்தையும் மொத்தமாக தான் போட முடியுது. இதை அப்படி கிளறணும். நண்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஓகேயா, உப்பு போட்டுக்கிட்டு இந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் தண்ணி பால் தான். இதிலே கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். ஏன்னா 10 பேர்த்துக்கு இதை எடுக்கணும். பார்த்தீங்களா, தேங்காய் பால் எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா நம்ம மிளகுத்தூள் நிறைய சேர்க்குறோமா, அதனால் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலான்ட்டு தேங்காய் பால் சேர்த்துருக்கு.